வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு 1 pot ரைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த கேரட் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா சீசனில் இருக்குது, ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்குது. ஸோ கேரட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுங்க, பசங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் இந்த ரைஸை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. அதாவது ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் லவங்கம். கரம் மசாலா நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸை ஒரு ஹோல்சம் மீல் ஆக்கணுங்கிறதுக்காக ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கணும்னு நான் கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். அதாவது முந்திரி பருப்பு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி எல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். மாறினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு கேரட் பிடிக்காதுன்னா நீங்கள் கேரட்டை சாலடாக கொடுக்கலாம். அதையும் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ரைஸில் பண்ணி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம துருவின கேரட் எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பெரிய துருவலில் தான் துருவியிருக்கேன். உங்கள் பசங்களுக்கு பெருசாக இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் சின்ன துருவலில் கூட துருவிக்கலாம். நான் 1.5 கப் அரிசிக்கு 1.5 கப் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேரட்டோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியும் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ தண்ணியோட அளவு மட்டும் ரைஸுக்கு ரைஸ் மாறும். அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் வேறு எதாவது அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா 2லேருந்து 2.5 கப் தண்ணி தேவைப்படும். தண்ணி நல்லா பொலபொலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு விசில் விட போகிறோம். ரைஸ் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் போதும். ப்ரெஷர் நார்மலாக அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழச்சிட வேண்டாம், கொஞ்சம் உதிரியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக்கர் திறந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கான டாப்பிங்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். எனக்கு இந்த குக்கர் பத்தலைங்கிறதுனால நான் ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கேரட்டோட பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ஒத்து போகும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கேரட்டோட ஸ்வீட்னஸ்க்கு இது நல்லா ஜஸ்டிஃபை பண்ணும். நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச் ஒன்று கிடைக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்காதுன்னா நீங்கள் கரம் மசாலா ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா ஏற்கனவே சேர்த்துருக்கோம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். கடைசி அந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதத்தோட சத்து இருக்குது, கேரட்டோட சத்து இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்போட சத்தெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் தயிர் கூட இல்லைன்னா ஒரு ஊறுகாய் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ என்றைக்கா டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 1 pot ஈஸி ஹோல்சம் மீல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.